தட்டுங்கள் திறக்கப்படும். அவர் தான் சொன்னாரு, கேட்காமலே கொடுக்கப்படும் தண்ணீர் என்று கஷ்டத்தை பார்த்து கொடுக்கிறார். இதுதான் நட்பு. இதை ஒவ்வொரு குழந்தைகளும் புரிந்துக்கணும். அப்புறம் எம்ஜிஆர் சொல்றார், இந்த படத்திற்கு பாட்டு எழுதுவதற்கு ஒன்று சேர்வதற்கு நாளை காலை எல்லோருமாக ஒரு 8 மணி அளவில் ஒன்று சேர வேண்டும் சொல்றார். கண்ணதாசன் சொல்லுகிறார், நான் 7:45 வந்து விடேன் என்று சொல்லுகிறார். எம்எஸ்வி கூட இருக்கார், எல்லோருமாக பட்டுக்கோட்டையார் கூட இருக்கார். சரி என்று சொல்லிவிட்டு எல்லோரும் கலைந்து சென்று விடுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கே வந்துட்டாங்க. யாரு? பட்டுக்கோட்டையார், எம்எஸ்வி, இவங்க எல்லாருமே 7 மணி வந்துட்டாங்க. 7 மணிக்கு பெரும் மதிப்புக்குரிய கண்ணதாசன் அவர்கள் 7:30 வரல, 7:45 வரல, 8க்கும் வரல, 11 வரைக்கும் வரல. போன் பண்றாங்க, கூடுறதுக்கும் சொல்றாங்க தூங்கி கொண்டு இருக்கிறார், அதனால் அவர் வருவதற்கு சற்று தாமதமாகும் என்று சொல்கிறார்கள். அவர் எழுப்பப்படுகிறார், கிளம்பி வருகிறார். வருகின்ற பொழுது மணி 1. காலையில 7:45 மணிக்கு வந்து சொன்னவர் 1 மணிக்கு வரார். பட்டுக்கோட்டையார் அவர்களும் எம்எஸ்வி அவர்களும் அங்க இருந்த அவர்கள் பார்த்தாங்க. சரி, கண்ணதாசன் வர லேட் ஆகிட்டு இருக்கு, நாம ஏதாவது செஞ்சா பரவாயில்லைன்னு சொல்லி அவர்களுக்குள்ள சிந்தனை செய்து ஒரு பாடலை எழுதி வைத்திருந்தார்கள். அந்த பாடலை அவர் வந்தவுடனே அவர் சொன்னார், அவர் சொன்னது, சாரி, மன்னித்து விடுங்கள், தூங்கி விட்டேன் என்று அவர் சொன்னார். அதை கேட்டவுடனே இவர்கள், நீங்கள் வருவதற்கு காலதாமதமாகின்ற காரணத்தினாலே நாங்கள் ஒரு பாடலை எழுதி வைத்திருக்கிறோம், அநேகமாக அந்த பாடல் ஒரு வெற்றி பாடலாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த பாடலை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். பாடலை வாங்கி படித்து பார்க்கிறார். படித்து பார்த்து விட்டு, இதுக்கு நீங்க என்ன அடிச்சே இருக்கலாமியா அப்படின்னு அவர் சொல்றார் கண்ணதாசன். அது என்ன பாட்டு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டா யாராவது சொன்னீங்கன்னா பரிசு 100 ரூபா. பின்னால் ஐயா தாளாளர் அவர்கள், மேலாளர் அவர்கள் மிக அழகாக சொல்லிவிட்டார்கள். தானும் வளரணும், அறிவு வளரணும். அதுலதான் அடுத்த பேரா வரும். தூங்காதே தம்பி தூங்காதே, பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதலில் தூங்கியவன் முதலிழந்தான் என்று அந்த பாடல், அந்த படம் 100 நாட்களுக்கு மேலாக ஓடி எம்ஜிஆர் அவர்களை மன்னாதி மன்னனாக மாற்றியது. ஆக குழந்தைகளே, தூங்காமல் நீங்கள் கல்வி கற்றால் எல்லா நிலைகளையும் அடையலாம். ஒரு அழகா ஒரு சொல்லுவாங்க, சாமிகளை வச்சு இந்த கல்விக்கு ஒரு பெருமை சொல்லுவாங்க. தயவு செய்து கூர்மையா கேளுங்க. மேலோகம் எல்லாமே நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று. அங்கே சாமிகள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல போய் ஒரு அம்மா வரம் கேட்கிறாங்க. அவங்க அப்பா சாமி, மகள் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு வரம் வேண்டும், நான் என்ன சொன்னாலும் நடக்க வேண்டும், நான் வரம் கொடுத்தால் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். உடனே ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது. பணமா, நகையா, வெள்ளியா, என்ன வேணாலும், என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்தாச்சு. அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த அம்மா போய் அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் செல்வாக்கோடு இருக்காங்க. அடுத்த இன்னொருத்தர் அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாங்க, எனக்கு வர வேண்டும், அவர்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த வரத்தினாலே மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எனக்கு ஒரு வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த இடத்துல அவர் ஒரு வரம் கொடுக்கிறார். நீ யாருக்கு எது சொன்னாலும் கல்வி அவர்களுக்கு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், சிந்தனை கிடைக்கும், நீ சென்று வா என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா கேட்கிறாங்க, அந்த அம்மா பணமா பவுனா வெள்ளியா ஜொலிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க, நீங்க கல்விங்கிறீங்க,
இதனால என்னங்க ஆயிரப்போகுது என்று சொன்ன பொழுது அந்த உடனே அவர்கள் சொன்னது, பணம் என்பது எப்பொழுது வேணாலும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். அந்த அம்மாவுக்கு கொடுத்த வரத்தை திருப்பி எடுத்துடலாம், அந்த பணத்தை திருப்பி போயிடலாம், குறைஞ்சு போயிடலாம். ஆனால் கல்வி என்பது கொடுத்தால் கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கவே முடியாது. கல்வி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி லட்சுமி பாருங்க, படம் ஒரு தாமரை மேல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் சரஸ்வதி வீணை கையிலே வைத்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டிருப்பார்கள். அப்ப கல்வியினுடைய பெருமை அவ்வளவு சிறந்தது என்பதை புரிந்து கடவுளர்களே அந்த மாதிரி சிறப்பான அம்சத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே கல்வியை நீங்கள் பெருமையாக நினைத்து, கல்வியை தலைமையில் வைத்து, கல்வியை தெய்வமாக நினைத்து நீங்கள் அத்துணை பேருமாக கல்வியை கற்க வேண்டும். எதைதான் அத்துணை பேருமே தெரிந்தார்கள். கல்வி கற்றாலே சாதனை, உழைத்தால் முயற்சி எடுத்தால் எதையும் அடையலாம். அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமது உஷா அவர்கள், பிடி உஷா அவர்கள் அதிக தங்கப்பதக்கத்தை முதலே பெற்றார்கள். இன்றைக்கு நம்ம சேலத்திலே ஒரு மாரியப்பன் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் 3 முறை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது 7 கண்டத்திலும் இருக்கின்ற உயர்ந்த மலையை ஒரு பெண் ஏறி வந்திருக்கிறார். இன்று நீங்கள் எங்கே பார்த்தாலும் கல்வியினால், முயற்சியினால், உழைப்பினால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணி இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள், மேதகு முர்மு அவர்கள். அதே மாதிரி தென் கடைசியிலே தனுஷ்கோடியிலே பிறந்து அங்கே படிப்பதற்கு பணம் இல்லாமல், பணம் இல்லாமல் பேப்பரை விற்று கிடைத்த பணத்தை வைத்து படித்து இந்திய நாட்டினுடைய பெரிய விஞ்ஞானியாக, ஜனாதிபதியாக வந்த அப்துல் கலாம் அவர்கள் கல்வியை கற்றால் கிடைக்கக்கூடிய பெருமைக்கு மிகப்பெரிய உதாரணம். இதைதான் மகாத்மா சொன்னார்கள், நெல்சன் மண்டேலா சொன்னார், அறிஞர் அண்ணா, பாரதி சொன்னார்கள். ஆகவே நீங்கள் அத்துணை பேருமாக நல்ல கல்வியை கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து இந்த ஆர்சி பள்ளிக்கும், இந்த பள்ளியினுடைய மேலாளர், தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும், ஆத்தூர் நகர மக்களுக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும். வாழ்விலே உயர்ந்து வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவிக்கதை